ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். திருவண்ணாமலைங்கிறது வந்து சிவன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமா, ஆன்மீக ஒரு ஸ்தலமா நம்ம அதை கும்பிட்டுக்கிட்டு வரோம். இந்த இடத்துல நமக்கு அதிகமான ஒரு மழை பொழிவையும் அல்லது நிலச்சரிவுகளையோ கொடுத்ததுக்கு காரணம் வந்து செவ்வாய் வந்து சனியை பார்வையிட்டார். இந்த ராகு வந்து மீனத்துக்கு வந்ததுலேருந்தே மழையால் அழிவு அப்படிங்கிறத நம்ம பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. அதே ஒரு சூழ்நிலையில தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாரீங்க. நீரால் அழிவு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவோட அந்த கடல் ராசினா அந்த நீரால் ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது அப்படின்னு குறிக்கக்கூடியது தான் அந்த அமைப்பு. அதனால் இந்த திருவண்ணாமலை பகுதியில் உங்களுக்கு நிலச்சரிவை ஏற்பட்டு மதிய மழைப்பொழிவுகளை அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பை கொடுத்துருக்கு. இப்போல்லாம் புயலை வந்து கணிக்கவே முடிய மாட்டேங்குது. ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் ரெட் அலர்ட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாவட்டங்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா சார்? இப்போ நீங்கள் பஞ்சாங்க ரீதியாக இதை வந்து எப்படி கரெக்டாக கணிக்கிறீங்க? பஞ்சாங்கம் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலக்கணிதம். இப்போ இதேமாரி நீங்கள் முன்னாடியே கணிக்க முடியும்னா, இப்போ சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம்னா திருவண்ணாமலை, அங்கே நிலச்சரிவு ஏற்படுதுன்னா முன்னாடியே அதை கணிச்சிருக்கணும் இல்லையா? இப்போ என்னன்னா அங்கே கடவுள் இருக்காரு, அங்கே அழிவு வரக்கூடாதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து மேலும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ செவ்வாய் நீசமாக இருக்கார், இப்போ வக்ரம் ஆவார். 8ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வக்ரம் நடக்க போகுது. இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் சில தொந்தரவுகளை கொடுக்கும், விபத்துகள். ஆமாம், இதுக்கப்புறமும் தொடரும். இப்போ டிசம்பரில் அடுத்து என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் சார்? 29, 30, 31 இந்த 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த 6 கிரக சேர்க்கையினால் உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவு ஆரம்பிக்கப்படும். சார், இப்போ பெண்கள் புயல் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஏன் சார் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு? ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்கா? ஆன்மீக ரீதியாக என்ன காரணங்கள் இருக்கா சார்? முதல்ல ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பலன்களை நம்ம சொல்லும் பொழுதே ராகு வந்து மீன ராசிக்கு வந்தார். ராகு எந்த வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டோட இதை வந்து அதிகப்படுத்துவார், வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதா ராகுவோட வேலை. மீனம்ங்கிறது கடல் ராசி, நீர் ராசி. கடகம், விருச்சகம், மீனம் அப்படிங்கிறது நீர் ராசிகள். இதில் இருக்கும் பொழுது ராகு அதிவேகமான ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுத்து மழைப்பொழிவை உண்டாக்குவார். அதனால் இந்த ராகு வந்து மீனத்துக்கு வந்ததுலேருந்தே மழையால் அழிவு அப்படிங்கிறத நம்ம பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. அதே ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாரீங்க. நீரால் அழிவு நம்ம நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. குறிப்பாக நீங்கள் சொன்ன இந்த திருவண்ணாமலை சம்பவத்தை அடிப்படையாக நீங்கள் வச்சு கேட்குறீங்க. கடகராசி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, நீர் ராசி. அப்போ ராகு வந்து இன்னொரு நீர் ராசியான மீனத்தில் இருக்கார். ஸோ அந்த மீனத்துக்கு 5வது ராசி தான் வந்து கடகம். அதே இது கடகத்துக்கு 5வது ராசி வந்து விருச்சகம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் இதுக்கான பதிலை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா திருவண்ணாமலைங்கிறது வந்து சிவன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, ஆன்மீக ஒரு ஸ்தலமாக நம்ம அதை கும்பிட்டுக்கிட்டு வரோம். இந்த இடத்துல நமக்கு அதிகமான ஒரு மழைப்பொழிவையும் அல்லது நிலச்சரிவுகளையோ கொடுத்ததுக்கு காரணம் வந்து செவ்வாய் வந்து சனியை பார்வையிட்டார். செவ்வாய் அப்படின்னாவே நிலம். அப்போ அந்த நிலச்சரிவை அவர் மழையால் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்ததுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை தான் காரணம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார், சனி வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நட்சத்திர பரிவர்த்தனை நடந்திருக்க இந்த நேரத்தில் செவ்வாய் ஒரு நில ராசியான ஒரு நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் வந்து கடகராசிக்கு வந்து நீசமாயிட்டார். அப்போ நீசமான ஒரு கிரகம் அப்படியே, நீசம்னாவே நமக்கு ஏதோ ஒரு பங்கம் ஏற்பட போகுது அப்படின்னு குறிப்பிடக்கூடியது தான் வந்து நீசம் அப்படிங்கிறது. ஒரு நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது, பாதிப்பாயிருச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த செவ்வாய் பலவீனப்படுது, பாதிக்கப்பட போகுது. எதனால் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவோட அந்த கடல் ராசினா அந்த நீரால் ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது அப்படின்னு குறிக்கக்கூடியது தான் அந்த அமைப்பு. அதனால் இந்த திருவண்ணாமலை பகுதியில் உங்களுக்கு நிலச்சரிவை ஏற்பட்டு மதிய மழைப்பொழிவுகளை அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பை கொடுத்துருக்கு. இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா புயலை வந்து ஈஸியாக கணிச்சிருவாங்க இல்லையா சார்? கரெக்டாக இருக்கும், கணிக்கிறாங்க.
ஆனால் இப்போல்லாம் புயலை வந்து கணிக்கவே முடிய மாட்டேங்குது. ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் ரெட் அலர்ட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாவட்டங்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா சார்? இப்போ நீங்கள் பஞ்சாங்க ரீதியாக இதை வந்து எப்படி கரெக்டாக கணிக்கிறீங்க சார்? முதல்ல சேட்டலைட்டுங்கிறது வந்து இப்போ தான் நமக்கு 90களுக்கு மேலே தான் நம்ம நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பஞ்சாங்கம் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலக்கணிதம். ஸோ அந்த கால்குலேஷன் படி நீங்கள் இப்போ கூட இந்த மழைப்பொழிவு இதெல்லாம் வந்து அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் இப்படி ஒரு பெரிய புயல் வரும், மக்களுக்கு இது பாதிப்பை கொடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. கொரோனாவையும் கூட வந்து முன்னெச்சரிக்கையாக ஒரு புதிய வைரஸால் பிரச்சனை வருங்கிறத வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம்னாவே நமக்கு எப்பப்போ என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த காலத்துலேருந்து தொடர்ந்து கணிக்கப்பட்டு வரக்கூடியதான் பஞ்சாங்கம். ஆனால் சேட்டலைட்டு வந்து அதனால் வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு வேகமாக வந்துச்சு, ஒரு 40 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா தொடர்ந்து அதே 40 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த இடத்துல வந்துடும் சொல்லக்கூடியதான் வந்து நம்மளோட கணிப்பு தான் வந்து என்னென்னா நம்ம மேனுவலாக ஃபீட் பண்ணி வைக்கிறோம். இந்த கம்ப்யூட்டருங்கிறது வந்து இப்படி வந்தால் இந்த இடத்துல வரும் அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம இப்போ எல்லாம் ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இப்போ வந்து 40 கிலோமீட்டரில் இங்கே வந்துடுச்சு, அடுத்த 1 மணி நேரத்தில் மழை வந்துடும்ன்றாங்க. அது என்ன பண்ணுது, இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து மலை அரக்கன் வரப்போகிறான் அப்படிங்கிறாங்க. மலையை வந்து வருண பகவான் சொல்லி வழிபட்ட மக்கள் நம்ம. ஆனால் இப்போ நம்ம யூடியூப்பில் திறந்தோம்னா அரக்கன் வரேன், பேய் வரப்போகுது, நம்மளை வந்து கொல்ல போகுது, நாளைக்கே சென்னை அழிய போகுது, ராட்சச புயல் அது இதுன்னு சொல்லி அந்த மேகமே கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வசப்படுறாங்கன்ட்டு இப்படி வேகமாக ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இவங்க கத்த பார்த்தோன்னே எப்பா நீங்கள்லாம் நில்லுங்க, அவங்க கத்தி முடியட்டும், நம்ம டயத்துக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு போக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மக்கள் வந்து இந்த ஒவ்வொரு மீடியாலையும் நம்ம வந்து புலம்புறோம், என்ன நேரம் வரும்னு சொன்னமே வரலையே, அப்போ போக்கு காட்டிய மேகங்கள், போக்கு காட்டிய இது அப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிறோம். அப்போ வந்து இந்த சேட்டலைட்டுங்கிறத விட மனிதன் கணிக்கிறான்ல, ஏன்னா அனுபவம், அத்தனை ஆண்டுகள் அனுபவத்தோட தொகுப்பு தான் அது. இப்போ நீங்கள் ஜோதிடமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் இந்தந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இது இந்தந்த நிறத்தில் செவ்வாய்னா சிகப்பு அப்படின்றோம். இப்போ உங்க சேட்டலைட் விட்டு போய் அங்கே போய் ஆமாங்க அது சிவப்பாக இருக்குங்க, குரு வந்து மஞ்சள் கலரில் அந்த கிரகம் சுற்றுதுங்க, சனி பகவான்னா அவர் வந்து நீல கலரில் இருக்காருங்கன்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து போய் கண்டுபிடிச்சாங்களா, இல்லை வந்து கற்பனையினால் ஒருத்தரும் பண்ண முடியாது. வெறும் வந்து இப்படி சபனங்கால் போட்டு அப்படியே ஆவியாக போய் அதெல்லாம் போய் கண்டுபிடிச்சலாம் வர முடியாது. அது வந்து நமக்கு ஏற்கனவே இதற்கு முன்னா ஒரு இனம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சயின்ஸில் முன்னேறி இருக்கலாம், அதெல்லாம் வந்து நமக்கு அழிஞ்சு போயிருக்கலாம், அது கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏன்னா உலகம் வந்து தன்னை அது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது, மனிதர்களையும் அது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம சில குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் பெரிய வளர்த்தியாக ஓங்குதாங்க இருந்தாங்க. போர்களில் பார்த்திங்கன்னா அந்த வாளை போய் பார்த்திங்கன்னா தெரியும், அது பெரிய வெயிட்டானது, அதை தூக்கலாம் இப்போ நம்மளால் முடியாது, சத்து பத்தாது. அந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்து நல்ல ஒரு உடல் வலிமையோடு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் மாறினாங்களே, இது மாதிரி ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அழிஞ்சு போயிருக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த பஞ்சாங்கத்தில் சொன்னதாங்க நடக்குது, அவங்க ஜோதிடத்தில் இருக்கிறதாங்க வந்து அது மாதிரி தான் அந்த கிரகங்கள் இருக்குதுங்கன்னு இன்றைக்கி அதை உண்மைதாங்கிறத சொல்லத்தான் இந்த அறிவியல் பயன்படுது. ஏன்னா ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிக்கிறத விட இது எப்படி குறிப்பாக கண்டுபிடிக்க முடியும் சார்? அவங்களே தப்பு பண்ணுறாங்க. நம்ம தான் அறிவாளி, நம்மளே சொல்லிக்கிறோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இதை விட அறிவாளியாக இருந்திருக்காங்க. ஒரு காற்று வந்து தரையோடு வந்தால் இவ்வளோ மழை பெய்யும், இப்படி நடுவில் வந்துச்சுன்னா அந்த மாதிரி மழை பெய்யும் அப்படின்னு கணிச்சு வச்சுருக்காங்கன்னா அவங்க அறிவியல் திறமையோடு தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பறவைகள் இருக்குது, ஒரு சுனாமி வரப்போகுதுன்னா அந்த ஊரை விட்டு ஓடி போயிருதா இல்லையா? அப்போ அந்த ஒரு 3 அறிவு இருக்க அந்த பறவைகளுக்கு அந்த அறிவு இருக்கப்ப நம்ம மனிதர்கள் இத்தனை வருஷம் இந்த பூமியோட போராடி தானே வாழ்கிறாங்க, இயற்கையை எகெயின்ஸ்டாக போராடி தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து தன்னோட அனுபவங்களை ஒரு தொகுப்பாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக அதை ஜோதிடமாக போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிடம்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது, குறிப்பிட்ட மக்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அதுக்கு ஆன்மீகமாக அதை கலந்துட்டாங்க. கடவுளுக்கும் ஜோதிடருக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இப்போ இது ஒரு அறிவியல் புத்தகமாக பஞ்சாங்கம் இல்லை ஆன்மீக புத்தகமாங்கிற ஒரு போட்டினால தான் இதை நம்ம தவிர்த்து வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி இப்போ பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு அப்படின்னோடனே இன்றைக்கி ப்ரூவ்டு இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து இந்த பஞ்சாங்கத்தையும் ஒரு கருத்தில் எடுத்துக்கணும். ஆமாம் பஞ்சாங்கத்தில் போட்டால் சரிதான் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, காலம் சீக்கிரமே வரும்,
இப்போ இதே மாதிரி நீங்க முன்னாடியே கணிக்க முடியும்னா, இப்போ சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை. அங்க நிலச்சரிவு ஏற்படுதுன்னா முன்னாடியே அதை கணிச்சிருக்கணும் இல்லையா சார்? இப்போ என்னன்னா அங்கே கடவுள் இருக்காரு, அங்கே அழிவு வரக்கூடாதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. சிவபெருமான் இருக்க இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அதே மாதிரி வந்து இயேசுபிரான் பிறந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. நபிகள் நாயகம் பிறந்த இடத்துல சம்பவம் பூமினா சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து தெய்வத்தை அதோட கனெக்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஒரு சரியான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அது மலைப்பாங்கான இடம். மலைப்பகுதிகளில் ஒரு அழிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நீரால் ஒரு அழிவு ஏற்படும்ங்கிறது கரெக்டாக நடந்திருக்கு. இப்போ நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த செவ்வாய் சனி ஒரு காம்பினேஷன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் சனி இருந்தாவே அவன் வந்து கிரிமினலாக யோசிப்பாங்க. கணவன் மனைவி கூட சண்டையிடும், குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், நிலத்தகராறு அந்த குடும்பத்தில் இருக்கும். ஏன்னா செவ்வாய்னா நிலம். அப்போ அந்த நிலத்தகராறு நிலத்தினால பிரச்சனைங்கிறது வந்து ஒரு சரிஞ்சு விழுகிறது, அங்கே மரமெல்லாம் காலியாகிறது, மழையே பெய்யாமல் இருக்கிறது, அதிக மழையினால் ஆபத்து வர்றது, இதெல்லாம் வந்து நடந்தது காரணம் வந்து இந்த செவ்வாய் சனி பார்வை தான். இது வந்து மேலும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ செவ்வாய் நீசமாக இருக்கார், இப்போ வக்ரம் ஆவார். 8ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வக்ரம் நடக்க போகுது. இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் சில தொந்தரவுகளை கொடுக்கும், விபத்துகள். ஆமாம், இதுக்கப்புறமும் தொடரும். இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பொதுவாகவே வந்து சென்னைக்கு அதிகமாக மழை வருது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையை தான் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த முறை தான் ராகு வந்து மீனத்துக்கு போனதும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரவலான மழை, நிறைய நம்ம எதிர்பாராத இடங்களெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த ராகு வந்து மீனத்தில் போனது தான். அப்போ இந்த சென்னைக்கு ஏன் வருது அடிக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் இந்த சூரியனோட மூவ் வந்து அந்த இடத்துல தான் வருது, சென்னையை நோக்கி இருக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாடு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஊர் இருக்குது. இப்போ கடகராசினா தமிழ்நாடுன்றோம். அப்போ தமிழ்நாடு ஒரு நீரால் வரக்கூடிய ஒரு நீர் ராசி அது. அப்போ அந்த நீர் கிரகம் அது. அப்போ இப்போ குரு வந்து சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். இப்போ குரு வக்ரமாக இருக்கார். அப்போ குரு வக்ரம் இருக்குது, இங்கே வந்து செவ்வாய் சனி பார்வை இருக்குது. அதனால் இந்த காம்பினேஷன்ஸ், கிரகங்களோட காம்பினேஷன் தான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை மக்களுக்கு கொடுத்துருது. குறிப்பாக தமிழக மக்களுக்கு இந்த பாதிப்பை கொடுக்குது. இப்போ டிசம்பரில் அடுத்து என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் சார்? டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் சைக்ளோன் வரக்கு வாய்ப்பு அதிகம். அது வந்து சென்னை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை, பரவலாகவே இன்னும் வந்து ஜூன் வரைக்குமே இந்த ராகு. ஆமாம், ஜூன் வரைக்குமே இந்த நீரால் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறையா வரும். அந்த காலத்துலையும் இதே மாதிரி மழையெல்லாம் பெஞ்சிச்சுங்க. இன்றைக்கி நீச்சல் தெரியாதவங்க அதிகமாயிட்டாங்க. ஒரு தண்ணியை பார்த்துன்னு பயந்து போயிடுறாங்க, பள்ளத்துக்குள்ளே விழுந்துருவேன். நம்மளுக்கு அப்படி இல்லை, போய் தண்ணிக்குள்ளே விழுந்து குதிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு பெருசாக தெரில. அப்போ ஒரு பாதிப்பு வருதுன்னா உடலாலையும் மன தைரியத்தையும் அந்த காலத்தில் தயார்படுத்திட்டாங்க. இன்றைக்கி இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து சென்னையில் வந்து இதே மாதிரி வருஷம் கடுமையான வெள்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, யாராவது போய் குளத்தில் போய் கட்டடத்தை கட்டியிருப்பாங்களா? தண்ணீர் கடத்த போய் கட்ட மாட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த கேப் விட்டானே இனிமேல் மழையே வராது அப்படின்னு அந்த இடத்துல கட்டிட்டாங்க. அப்போ அதற்கான ஒரு இயற்கைக்கு மாறான விஷயத்தை செஞ்சனால தான் பாதிப்புகளாக நமக்கு தெரியுது. அந்த காலத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது, வெட்ட வெளியில் இருக்குது, எப்படா ரெம்பும்ட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதில் கட்டடத்தை கட்டிவிட்டு ஐயோ தண்ணி வருதுன்றாங்க. ஸோ அதனால் மக்கள் தான் அதை மாற்றிக்கணும். பரிகாரம்னா என்னது? ஒரு இயற்கைக்கு எப்படி நம்ம எதிர்த்து அல்லது அதை நம்ம எப்படி சமநிலைப்படுத்திக்கணுங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ 2025 என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் கணிச்சிருக்கீங்க? இப்போ 2025 ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு நாட்டிற்கு முன்னாடி ஒரு கொரோனா வந்துச்சு இல்லையா, அது வந்து தனுசு ராசியில் கிரகங்கள் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. அப்போ வந்து ஒரு கிருமி வந்து உருவாச்சு கிரகணத்தன்னைக்கு. அதே மாதிரி இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் 29ஆம் தேதி ஆகுது. அன்னைக்கு சனி மீன ராசிக்குள்ளே நுழையிறார். அதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சூரியன் ராகு இருக்காங்க. அதே மாதிரி வந்து சனி, சுக்கிரன், புதன், சந்திரன் அன்னைக்கு அங்கே தான் மீனராசிக்கு தான் போகிறாரு. அப்போ இந்த ஒரு 29, 30, 31 இந்த 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த 6 கிரக சேர்க்கையினால் உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவு ஆரம்பிக்க போகுது. மார்ச் மாதம். அப்போ இது மக்களுக்கு எதிரான அல்லது ஒரு இப்போ நீர் ராசின்னு சொல்லிட்டேன் மீனம். அப்போ நீரால் ஒரு ஆபத்து வரும், மழை பொழிவுனால் அது இருக்கலாம், குண்டு மழை பொழியறனால இருக்கலாம். அப்போ ஒரு மக்களுக்கு ஒரு பேர் ஆபத்து, அடுத்து ஒரு லாக்டவுன்,
அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்கக்கூடிய டைம் வந்து இந்த மார்ச் 29, 30, 31. எப்பயுமே இது நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குரிய அறிகுறிகள் ஆரம்பிச்சிடும். நீங்கள் மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15க்குள்ளே அது மாதிரியான ஒரு சோதனையான காலம் அப்படிங்கிறது 2025 அந்த குறிப்பிட்ட காலம்தான். அதாவது மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15க்குள்ளே ஒரு பேரழிவை நம்ம சந்திக்க போகிறோம். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? இப்போ பொதுவாக வந்து இந்த 6 கிரக சேர்க்கை வந்து தனி மனித வாழ்க்கையில் என்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் யாராவது பெரியவங்க இறக்கக்கூடிய, வீட்டில் மூத்தவங்க, இல்லை அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்ப தலைவனுக்கு ஆபத்து ஏற்படும். அதே மாதிரி வந்து நாட்டின் தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டு தலைவருக்கு பாதிக்கலாம், அல்லது வந்து இந்திய பெரிய பதவியில் இருக்க யாராவது அவங்களுக்கு ஏற்படலாம். அது குருவோட வீடாக இருக்கனால நம்ம வணங்குற ஒரு தெய்வமாக நினைக்கிற ஒரு பெரியவர் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு கண்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற அமைப்பு வந்து வருது. ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது, எதுனாலும் வந்து ஒரு 2 மாதம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கணும். தனி மனித இறப்புகள் அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து வாழ்க்கையை வெறுத்து விரக்தி அடைஞ்சு இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நாடுகளுக்குள்ள சில போர்கள் ஏற்பட்டு அதன் மூலம் மக்கள் ஏதாவது கொத்தாக இறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உலக அளவில் நமக்கு இந்த 2025 அந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வந்து அதில் மக்களும் சரி, உலக மக்கள் வந்து கவனத்தோடு இருக்கலாம். ஏன்னா பஞ்சாங்கத்திலையும் இந்த கிரக இணைவுகளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே. மற்ற டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம்லாம் அதிகமாகவே பெய்ய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி? ஆமாம், இப்போ டிசம்பர் நடந்துட்டுருக்கு. 2025லையும் கண்டிப்பாக ஒரு, அதாவது காற்றால் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கிரகங்கள் பயிற்சியாக கூட அது மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ராகு கேதுக்கள் அடுத்தடுத்து நெருப்பு ராசிக்கு காற்று ராசிக்கு போகும்போது எப்பயுமே வந்து நெருப்பு அதிகமாகிடுதுன்னா ஆனால் காற்று தானே காரணம். காற்று இருந்தால் அதிகமாக கேஸ்னால தான் டக்குன்னு ஒரு பாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் 2025 ஒரு பொதுவாக அந்த நாடுகளுக்கு இடையில் ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் இருக்கவங்களும் அரசு மாறக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த ஆண்டு வந்து அதுக்குரிய வேலைகள்லாம் நடக்கும். ஏன்னா நாட்டின் தலைவர்கள் ஏதாவது இதாயிட்டாங்கன்னா இன்னொரு தலைவர் போட வேண்டியிருக்கும்ல, அது மாதிரிலாம் நடக்கும். சென்னைக்கு பொது பலன்கள் எப்படி இருக்கும் சார் 2025 சென்னைக்கு எப்படி இருக்கு? சென்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எண்ணங்களை மாற்றிக்கணும். பொதுவாக சென்னை மக்கள் வந்து இப்போ ஒரு மழை பெய்கிறப்பெல்லாம் வந்து ஆவுன்னு கத்துவாங்க, அடுத்த நாள் வடிஞ்சோனையும் பழையபடி போயிடுவாங்க. அது வரைக்கும் ரொம்ப அந்த மழை நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கர்ண பகவான் மாதிரி மாறி நிறைய உதவிகள் செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நான் வந்து நிறையா அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் நிறையா சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். இந்த மக்கள் இவ்வளோ அன்பாயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அது மாறின உடனே திரும்ப பழையபடி கதவை துறடின்னு ஆயிடுறாங்க மக்கள். அப்படி இல்லாமல் ஒரு சாதாரண ஆன்மீகங்கிறது என்ன, சக மனுஷனாக மதிக்கணும். அந்த செயல்பாடுகளை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக சென்னை மக்கள் வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா எப்போவுமே சென்னையை வந்து ஒரு பயமுறுத்துறாங்க இல்லையா சார், நீரால் முழுகிடும், பாதி சென்னை அழிஞ்சிரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நடக்க அப்படியெல்லாம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடலைங்க. சென்னை வந்து அப்படியே தனி தீவாக போயிடும், அது இதுக்கப்புறம் அங்கே மனிதன் வாழ தகுதி இல்லாத இடமாயிரும், அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி பஞ்சாங்கத்தில் குறிப்பிடலை. அதனால் அந்த மாதிரி பயம்லாம் சென்னை மக்களுக்கு தேவையே இல்லை. 2025 தமிழக மக்களுக்கு 2025ஆம் ஆண்டு பலவிதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. பொதுவாகவே மனநிலையவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். நம்ம வந்து பணம் தேடி ஓடிக்கிட்டு உறவுகளை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோங்கிறத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்னொரு சொந்தங்கள் இல்லாமல் போகிறது, நண்பர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல ஒரு உறவு, அதாவது சுயநலம் இல்லாத ஒரு உறவு, இதெல்லாம் வந்து இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா 2025 கண்டிப்பாக இருக்க போகுது. ரொம்ப நன்றி சார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.